என்ன சிஸ்டர் சாவியை காமிக்கிறீங்க? ஐயோ இது செட்டோட சாவில. சிஸ்டர் சிஸ்டர் தயவுசெய்து கொடுத்துருங்க சிஸ்டர். ஓஹோ என் செட்டு சாவி திருடி என்ன பிளாக்மெயில் பண்ணி என்ன ஜெயிலுக்கு அனுப்ப போறீங்களா? அனுப்பாம விட மாட்டாங்க போலயே. சரி இவங்க கிட்டே சரண்டர் ஆக வேண்டியதுதான். சரி ஓகே, நான் முடிவு பண்ணிட்டேன். நாம அந்த சைக்கோவை கடத்துறோம். நாம தான் கடத்துறோம். அது நாங்க 2 பேரும் எப்படியாச்சும் மாப்பிளைய மயங்கி வச்சு உன்கிட்ட ஒப்படைப்போம். அதுக்கப்புறம் மாப்பிளைய மண்டபத்துல இருந்து வெளியே கொண்டு போக வேண்டியது உன் பொறுப்பு. ஏன் பொறுப்பா? இத சொல்லும் போதே வயித்தெல்லாம் கலக்குதே. ஏய், நாங்க மாப்பிளைய கடத்துறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். நீ அதுக்குள்ள போயிட்டு வந்துரு. இப்ப பாரு ராஜதந்திரத்தை. அக்கா சொன்னா கரெக்டா தான் இருக்கும். சிஸ்டர் அந்த செட்டு சாவி கொடுத்தீங்கன்னா நான் அப்படியே பைக்ல வேகமா போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதே பைக்ல வேகமா வந்துட்டு மாப்பிளைய கடத்திடுவோம். கொடுங்க. எதுல போவன்னு சொன்ன? பைக்ல. எப்படி போவ? பைக் அங்க இருக்கு, சாவி இங்க இருக்கு. என்னடா நீ பொம்பளைங்க நாங்களே தைரியமா வேலையில இருந்துறோம். உனக்கு என்னடா? பேசாம நாங்க சொல்றது கேளு. என்று சொல்லு. நம்ம பிளான் என்னன்னா, மாப்பிளைய கடத்தி இங்க இருந்து பாண்டியோட மெக்கானிக் ஷெட்டுக்கு கூட்டிட்டு போகணும். அங்க அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சதும் அவனோட கழுத்துல கத்திய வச்சு சித்ராவோட அப்பா கிருபாவுக்கு வீடியோ கால் பண்ண சொல்லணும். அதுல அவ எனக்கும் லீலாங்கிற ஒரு பொண்ணுக்கும் தொடர்பு இருக்கு, அத மறைச்சுதான் நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். ஆனா இப்போ என்னால லீலாவை மறக்க முடியல. எனக்கு அந்த குற்ற உணர்ச்சி உறுத்திக்கிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் லீலாவை கல்யாணம் பண்ணிக்கலனா அவ சூசைட் பண்ணி செத்துருவேன்னு சொல்றா. இப்போ என்னால சித்ராவை கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு தான் நான் மண்டபத்துக்கிட்டே ஓடி வந்துட்டேன் அப்படின்னு அவன் வாயாலே அவனை பேச வைக்கணும். இத கேட்டதும் கிருபா கோவத்துல சித்ராவோட கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாரு. அதே நேரத்துல சித்ராவை மணமேடை வரைக்கும் கொண்டு வந்து உட்கார வச்சதுக்கு நான் 10 லட்சம் ரூபாவே கேட்டு வாங்கிடுவேன். ஒரே கல்லுல 2 மாங்கா. எப்படி? 2 மாங்காவா? ஐடியாலாம் நல்லா தான் இருக்கு. ஆனா அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? இன்னும் கொஞ்ச நேரத்துல முகூர்த்தத்தை வச்சுட்டு இத விட்டா நமக்கு வேற வழியே இல்ல. இருங்க.